மனசி விலசதாக்ஷ்ணா பக்தி சித்தாஞ்சனேன ஸ்ருதிசிரசி நிகூடம் லக்ஷ்மிதே வீக்ஷமாணாக நிதிமிவ மகிமானம் புஞ்சதே ஏபி தன்யாக நனு பகவதி தெய்வீம் சம்பதம் தேபிஜாதாக. இந்த ஸ்லோகம் பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியனாலே மகாலட்சுமி தாயாரை குறித்து பாடப்பட்டது. இதில் ஒரு அழகான கருத்தை அவர் தெரிவிக்கிறார். பொதுவாக பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், கடவுள் பரமாத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரே மூலமான நூல் வேதம்தான். வேதத்தை கொண்டு மட்டும்தான் பரமாத்மாவை சரியாக தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு துணை புரிவதற்கு இதிகாசங்கள், புராணங்கள் இவையெல்லாம் பயன்படுகின்றன. ஆனால் மூலமானது வேதம்தானே. வேதைஷ்ச சர்வைஹி அகமேவ வேத்யா வேதாந்த கிருத்து வேதவிதேவ சாகம் என்று கண்ணன் பகவத்கீதையிலே சொல்லுகிறார். வேதங்கள் அனைத்தாலும் நான் மட்டுமே அறியப்படுகிறேன், வேதங்களால் மட்டுமே நான் அறியப்படுகிறேன் என்று ரெண்டு விதமாகவும் வைத்துக்கொள்ள வேண்டுமா? கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். பகவானை அறிவதற்கு வேதத்தை விட்டால் வேறு நூல் கிடையாது. வேதத்தை கொண்டு பகவானை மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும், வேறு எதையும் தெரிந்து கொள்ள முடியாது. அப்படி பிணைக்கப்பட்டவர்களாக இருவரும் இருக்கிறார்கள். அது வேதத்துக்கு இருக்கும் சிறப்பு. வேதத்தால் பேசப்படுபவன் என்று பகவானுக்கு ஏற்றம், பகவானை பற்றி பேசக்கூடிய நூல் என்று வேதத்துக்கு ஏற்றம். சொல்லிக்கொண்டே போகலாம். இருவரும் ஒருவருக்கொருவர் பெருமை சேர்க்கிறார்கள். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் பராசர பட்டர் தெரிவித்தது, வேதங்களை கொண்டு பகவானை கூட எளிமையாக புரிந்து கொண்டு விடலாம். ஆனால் தாயாரே, உம்முடைய பெருமையை தெரிந்து கொள்வதுதான் மிகவும் கடினமானதுன்னு தெரிவிக்கிறார். பகவானை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தை படித்தால் புரிந்து கொண்டு விடலாம். ஆனால் அந்த வேதமே கூட பிராட்டியினுடைய பெருமை, மகாலட்சுமியினுடைய பெருமையை மிகவும் மறைத்து சொல்லுகிறதாம். அதனால் என்ன பண்ணணும்? பொதுவாக ஒரு பொருள் இருக்கு, கண்ணுக்கு முன்னாடி நேரம் இருக்குன்னு வச்சுங்களேன், கண்ணை திறந்து பார்த்தாலே அந்த பொருளை பார்த்து விடலாம். ஆனால் ஒரு பொருள் எங்கோ தொலைவில் இருக்கிறது, இல்லை மறைக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது, இப்படி ஏதோ ஒன்று இருந்தால் அதற்கென்று ஒரு விதமான மை உண்டா. இந்த தந்திரம் எல்லாம் பண்ணி அதுக்குன்னு ஒரு விதமான மை வைத்திருப்பார்களாம். அந்த மையை எடுத்து நம்முடைய கண்ணிலே பூசிக்கொண்டோம் என்றால் இப்படி கண்ணுக்கு தெரியாத பொருட்கள் கூட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். மறைத்து வைக்கப்பட்ட பொருள் கூட கண்ணுக்கு தெரியும். ரொம்ப தூரத்தில் இருக்கிற பொருள் கூட கிட்டக்க கண்ணுக்கு தெரியுமா. இதை போல சில மாந்திரிகம், தாந்திரிகம் எல்லாம் உண்டு. அதை போல பட்டர் தெரிவிக்கிறார், வேதத்தை நேரடியாக பார்த்தால் முழுக்க பகவானுடைய பெருமை, பரமாத்மாவின் பெருமை சொல்லப்படுகிறது என்றுதான் தோன்றும். ஆனால் கண்ணில் மை பூசிக்கொண்டு பார்த்தோம் என்றால் அப்பதான் உள்ளுரை பொருளாக, மறைத்து வைக்கப்பட்ட பொருளாக பிராட்டியினுடைய பெருமையை புரிந்து கொள்ள முடியும் என்று பட்டர் தெரிவிக்கிறார். மனசி விலசதாக்ஷ்ணா பக்தி சித்தாஞ்சனேன ஸ்ருதி சிரசி நிகூடம் லக்ஷ்மிதே வீக்ஷமாணாக. ஸ்ருதி சிரஸ் என்றால் வேதாந்தம், உபனிஷத்துக்கள் என்று பொருள். அதிலே மறைத்து சொல்லப்பட்டுள்ளது பிராட்டியினுடைய பெருமை. அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வெளிக்கண்ணால, மாம்சக்கண்ணால பார்த்தா தெரிஞ்சுக்க முடியாது. உள்ளுக்குள்ள ஒரு கண் இருக்கே, மனக்கண், மனது என்கிற கண்ணை கொண்டு வேதத்தை ஆராய்ந்தோம் என்றால் அப்போது பிராட்டினுடைய பெருமையை புரிந்து கொள்ளலாம். அதனுடைய உண்மை தெரிய வேண்டும் என்றால் கண்ணுல மை பூசணமா. வெளியில இருக்கிற கண்ணுக்கு மை பூசிடலாம், கடையில போனா வாங்கி மை பூசலாம். மனசுக்கு எந்த மையை பூச வேண்டும் என்றால் பக்தி என்கிற மையை பூச வேண்டும்னு தெரிவிக்கிறார். அப்ப தூய்மையான மனசு, அதுல பக்தி என்கிற மையை பூச வேண்டும். பூசிவிட்டு வேதங்களை படித்து பார்த்தோம் என்றால் அப்பதான் உள்ளுரை பொருளான பிராட்டியினுடைய பெருமையை தெரிந்து கொள்ளலாம் என்று பட்டர் தெரிவிக்கிறார். அது எப்படிப்பட்டதுன்னா, நிதிமிவ மகிமானம் புஞ்சதே ஏபி தன்யாக. அது யாரோ சிலர் தான் செய்ய முடியும், மிகுந்த பாக்கியசாலிகளுக்குத்தான். இப்படி ஒரு நம்முடைய வீடு, இப்போ ஒரு 50 வருஷம் முன்னாடி வீட்டை வாங்கினோம்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒரு 200 வருஷம் முன்னாடி யாரோ ஒருத்தர் தங்க கட்டி எல்லாம் உள்ளுக்குள்ள புதைச்சு வச்சிருந்தார். அடியனுக்கு தெரியவே தெரியாது. எனக்கோ ஒரு நாள் தோண்டும் போது திடீர்னு அந்த தங்க புதையல் கிடைச்சுன்னு வச்சுக்கோ, எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதை போல வேதத்தை ரொம்ப நாளா படிச்சுட்டு இருக்கோம், இப்பதான் பக்தி என்கிற மையை பூசிக்கொண்டு பார்த்தால் உள்ளுக்குள்ள பெரிய புதையலாட்டம் பிராட்டியினுடைய பெருமைகள் சொல்லப்பட்டிருப்பதை தெரிந்து கொண்டேன். உடனே ஆனந்தம். அப்ப பிராட்டியினுடைய பெருமையை ஆழ புரிந்து கொள்பவது சிலரால் தான் முடியும், பாக்கியசாலிகளால் தான் முடியும் என்று பட்டர் தெரிவிக்கிறார். எதுக்கு இத்தனையும் சொல்றேன்னால், வேதம் சொல்ல வந்தது பகவானுடைய பெருமையை மட்டும் அல்ல, அதனுடைய உள்ளுரை பொருள் பிராட்டியினுடைய பெருமை என்று தெரிவிப்பார்கள். அதுக்கு எங்கேயாவது சாட்சி வேண்டாமா? சுவாமி நீரா கதை கட்டி விடுறீர், இதுக்கெல்லாம் உண்மைதான் அத்தாட்சி இருக்கார்னா
இதோ ஊரகம் திவ்யதேசத்தில் இருக்கிறோமோ இல்லையோ, இங்கு இருக்கக்கூடிய தாயாருக்கு ஆரணவல்லி தாயார் என்று மிக அழகான திருநாமம். தனிக்கோவில் நாச்சியாராக 4 திருக்கரங்களோடு 2 திருக்கைகளில் தாமரைகள், வலது திருக்கையில் அபயஹஸ்தம், கீழ் திருக்கையாலே தன்னுடைய திருவடியை காட்டிக்கொண்டு மூலவர் உற்சவரை தரிசித்துக் கொள்ளுகிறோம். தாயாருக்கு ஆரணவல்லி தாயார் என்று திருநாமம். ஆரணம், ஆரணம்னு சொன்னாலே வேதம் என்று பொருள். தமிழ் ஆரணம் என்று திவ்ய பிரபந்தங்கள் ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கு தமிழ் ஆரணம்னு பெயர் உண்டு. அதனால் ஆரணம்னு சொன்னா வேதம். அந்த வேதத்தை வல்லி, வேதத்தை உடையவள், வேதத்தாலே பேசப்படுபவள், வேதத்தினுடைய உள்ளுரை பொருளாக இருப்பவளே தாயார் தான். அதனால் அவருக்கு ஆரணவல்லி தாயார் என்று திருநாமம். பகவான் உலகளந்த பெருமாள், இப்படி உலகத்தையே அளந்தார். அதையும் வேதம் பேசுகிறது. திரிவிக்கிரமனை பத்தின உல்லேகங்கள் வேதத்திலேயே காணப்படுகின்றன. ராமனையோ கண்ணனையோ வேதம் பேசவில்லை, அதெல்லாம் இதிகாசங்களில் தான் சொல்லப்பட்டுள்ளது. வேதமே பகவானுடைய திரிவிக்ரம அவதாரத்தை பற்றி பேசுகிறது. ஆனா அதை விட முக்கியமாக தாயாருடைய பெருமை, மகாலட்சுமியின் வைபவத்தை பேசுகிறது. அந்த ஆரணவல்லி தாயார் தான் இங்கு சேவித்துக் கொள்ளுகிறோம். இவளுடைய சிபாரிசு, இவளுடைய கடைக்கண் பார்வை இருந்தால்தான் திரிவிக்ரமனுடைய திருவடிகளை நாமும் தலையாலே தாங்க முடியும். அது இந்த தாயாருக்கு பெருமை. இந்த க்ஷேத்திரத்தினுடைய தீர்த்தம் சேஷ தீர்த்தம் என்றும் நாக தீர்த்தம் என்றும் சொல்லப்படுகிறது. பெருமானே ஆதிசேஷ வடிவத்தில் காட்சியளிக்கிறாரே, அதனால சேஷ தீர்த்தம் என்று பெயர். இந்த ஊர் விமானத்துக்கு புஷ்பகோட்டி விமானம் என்று திருநாமம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் விமானம் புண்ணிய கோட்டி விமானம். இங்க புஷ்பகோட்டி விமானம். திரிவிக்ரமன் அவதாரம் பண்ணார்னால் புஷ்பத்தை எல்லாம் தூவி தூவி எத்தனை பேர் வணங்கி இருப்பார்கள். அப்படி புஷ்பங்களாலே சொரியப்பட்டு வணங்கப்பட வேண்டிய பெருமாள் நம்முடைய கைகளாலே நிறைய அர்ச்சனை செய்ய வேண்டுமாம் பகவானுக்கு. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுதுன்னு ஆண்டாள் பாடுறாளோ இல்லையோ, தூய்மையான மலர்களை கொண்டு பகவானுக்கு தினமும் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதை போல கோட்டிக்கணக்கான புஷ்பங்களை கொண்டு பண்ணால் அதான் புஷ்பகோட்டி விமானம். அந்த விமானத்துக்கு அடியிலே பகவான் உலகளந்த பெருமாள் இருக்கிறார். அவருடையும் சேவித்துக் கொண்டோம், உற்சவமூர்த்தியும் சேவித்துக் கொண்டோம். அடுத்தது ஊரகத்தான் பாம்பு வடிவத்தில் பெருமானையும் சேவித்துக் கொண்டோம், தாயாரையும் தரிசித்தோம். இந்த ஊருக்கு 2 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். ஒருவர் திருமழிசை ஆழ்வார், அவர் மொத்தம் 2 பாசுரங்கள் பாடினார். மற்றொருத்தர் திருமங்கை ஆழ்வார், அவர் 4 பாசுரங்கள் பாடினார். மொத்தம் 6. ஒரு பாசுரம் பார்ப்போமா? திருமழிசை ஆழ்வார் தெரிவிக்கிறார், நன்னிருந்து யோக நீதி நண்ணுவார்கள் சிந்தையுள் சென்னிருந்து தீவனைகள் தீர்த்த தேவதேவனே, குன்னிருந்த மாடநேடு பாடகத்தும் ஊரகத்தும் நின்றிருந்து வெக்கனை கிடந்ததென்ன நீர்மையே. பகவானை பார்த்து சொல்றார், நன்று இருந்து யோக நீதி நண்ணுவார்கள். நன்ன அஷ்டாங்க யோகம்னு சொல்றோமே, யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதி, இப்படி 8 நிலைகளிலே யோகம் தியானத்தை பயிற்சி செய்ய வேண்டும். அதையெல்லாம் பண்ணா நன்றிருந்து யோக நீதி நண்ணுவார்கள். இப்படியெல்லாம் யார் பகவானை குறித்து தியானம் செய்கிறார்களோ அவர்களுடைய சிந்தையுள் மனசுக்குள்ளே பகவான் புகுந்து கொண்டு சென்றிருந்து தீவினைகள் தீர்த்த தேவதேவனே, அவர்களுடைய மனசுக்குள்ள பகவான் போய்கொள்வாராம். போய் நின்று கொண்டு அங்க மற்ற என்னென்ன பாபங்கள் அந்த ஆத்மாவிடம் இருக்கிறதோ அனைத்து பாபங்களையும் பகவான் அழித்து விடுகிறார். இந்த இடத்துல இருட்டு இருக்கு, சட்டன விளக்கு ஏற்றினோம்னா இருட்டெல்லாம் ஓடி போயிடுமோ இல்லையோ, அதை போல பகவான் நம்முடைய மனதுக்குள்ளே வந்து விட்டார் என்றால் அதுக்கு மேல விருப்பு வெறுப்பு கோபம் பொறாமை வஞ்சனை இது எதுவுமே நம்முடைய மனசுல இருக்கவே முடியாது. நம்முடைய பாபங்கள் எதுவுமே நம்மிடத்தில் ஆத்மாவில் இருக்க முடியாது. அதை அனைத்தையும் பகவானே தான் போக்கி கொடுக்கிறார். நன்றிருந்து யோக நீதி நண்ணுவார்கள் சிந்தையுள் சென்றிருந்து தீவனைகள் தீர்த்த தேவதேவனே. இதெல்லாம் யார் பண்றார்? தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அவர்தான் திரிவிக்ரமனாக பிறந்தார். தேவர்கள் இந்திரன் முதலானவர்கள், அவர்களுக்கே தெய்வமாக உதவி செய்தவராக திரிவிக்ரமன் தானே இருந்தார். அப்படிப்பட்ட பெருமான் குன்றிருந்த மாடநேடு பாடகத்தும் ஊரகத்தும், இந்த பெருமாள் 3 இடத்துல வரிசையா இருக்காராம். குன்றிருந்த மாடநேடு, பெரிய மலை போல உயர்ந்திருக்கக்கூடிய மாடங்கள் மாளிகைகள் நிறைந்த இந்த காஞ்சிபுரத்திலே தான் பாடகத்தும் ஊரகத்தும் நின்று இருந்து திருப்பாடகத்தில் பகவான் அமர்ந்து காட்சி அளிக்கிறார்.
ஊரகத்திலே நின்று காட்சி அளிக்கிறார். வெக்கனை கிடந்தது, நன்றிருந்து வெக்கனை கிடந்தது என்ன நீர்மையே, அதுக்கு மேல திருவெக்கா, அங்க பகவான் சயனித்து சேவை சாதிக்கிறார். இது என்ன நீர்மை, இது எவ்வளவு கருணை, இது எவ்வளவு எளிமை, எப்பேற்பட்ட நீ தேவர்களுக்கே உதவி செய்யக்கூடியவனான தேவதேவனான நீ, தியானம் செய்பவர்களுடைய மனதில் வாழக்கூடிய நீ, இதோ கண்ணுக்கு தெரியும்படி 3 திவ்ய தேசங்கள் இருக்கிறாயே. யோசிச்சு பாருங்க, எப்படி ஆழ்வார் ஒப்புமைப்படுத்துகிறார் பாருங்க. தியானம் செய்பவர்கள் யோகிகள் எல்லாம் அவர் இங்கேயும் இல்லை, எங்கேயோ இருக்கார்னு தியானம் பண்றாளாம். ஆனா அவர் எவ்வளவு எளியவர் தெரியுமா? நேர வந்து கண்ணுக்கு முன்னாடி பாடகம், ஊரகம், திருவெக்கா 3 ஊர்களிலும் நின்று கிடந்து இருந்து காட்சி அளிக்கிறார் என்று பகவானுடைய எளிமை. இது என்ன நீர்மை, என்னால் இதை வர்ணிக்கவே முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. ரொம்ப பெரியவர்களெல்லாம் உன்னை தேடிக்கொண்டிருக்கும் போது நீ மிக எளியவர்களுக்கு காட்சி அளித்துக் கொண்டு இருக்கிறாயே, இது என்ன நீர்மை என்று திருமழிசை ஆழ்வார் கேட்கிறார். அடுத்து திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார். கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்னும், காமரபூம் கச்சி உரகத்தாய் என்னும், வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய் என்னும், வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும், மல்லடர்த்து மல்லரையன் அட்டா என்னும், மாகேண்ட கைத்தலத்தென் மைந்தாவென்னும், சொல்லெடுத்து தன்கிளியை சொல்லே என்று, துணைமலமேல் துளிசோரச் சோறுகன்னாளே. திருநெடுந்தாண்டகம்னு ஒரு பிரபந்தம், அதுல 13வது பாசுரத்தில் தெரிவிக்கிறார். ரொம்ப அழகான பாசுரம். திருமங்கை ஆழ்வாருடைய ஒரு நல்ல பண்பு இதுல வெளிப்படுகிறது. திருமங்கை ஆழ்வாருக்கு அர்ச்சாவதாரம் என்றால் உயிர். அர்ச்சாவதாரத்தை பாடாமல் அவரால் இருக்கவே முடியாது. எவ்வளவு தூரம்னா, இப்போ பெரிய ராஜகுமாரர்கள், இளவரசர்கள்லாம் இருப்பாளோ இல்லையோ, அவர்களுக்கு சோறு ஊட்டும் போது ஒரு கபளம், ஒரு உருண்ட சோறு எடுத்தா அதுல ஒரு கரண்டி நெய்யை குத்தித்தான் வாயில போட்டு பாலாம். அது அவ்வளவு கெட்டியா ஆகக்கூடாதோ இல்லையோ. வெறும சாப்பிட்டா அது வரட்டுன்னு இருக்கும். அதெல்லாம் அவர்களால் தாங்க முடியாது. ஒவ்வொரு பிடிக்கும் ஒரு கரண்டி நெய் சேர்த்தாத்தான் அவர்களால் விழுங்க முடியுமா? அவ்வளவு மென்மையான தொண்டை இருக்குமோ இல்லையோ. பிடிதோறும் நெய் சேர்க்க வேண்டும் இளவரசர்களுக்கு. திருமங்கை ஆழ்வாருக்கு அடிதோறும் அர்ச்சை சேர்க்க வேண்டும். அர்ச்சாவதாரத்தை பாடாமல் அவரால் இருக்கவே முடியாது. இந்த பாசுரம் தான் சாட்சி. முதல் வரி பாருங்க. கல்லெடுத்து கல்மாரி காத்தாய், கோவர்தனோத்தரணம் பண்ணி பகவான் மாடுகளை ரட்சித்தார். அவர் எங்க இருக்கார்? தோ காமரபூம் கச்சி ஊரகத்தாய். உடனே ஒரு விபவாவதாரம் பாடினா உடனே அர்ச்சாவதாரம், ஒரு விபவாவதாரம் உடனே அர்ச்சாவதாரம், இப்படி மாத்தி மாத்தி பாடுறார் பாருங்க. அப்ப கோவர்தனோத்தரணம் பண்ணின பெருமான் காமரு பூம் கச்சி ஊரகத்தாய், ஆசைப்படத்தகுந்த ஸ்பிருகணீயமான அழகான புஷ்பங்கள் சூழ்ந்த ஊரகத்திலே அந்த பெருமாள் இருக்கிறார். வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய், தனுஷ முறித்து சீதையை கல்யாணம் பண்ணி கொண்டாய், வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே, நீதான் திருவெக்காவிலே சயனித்துக் கொண்டிருக்கிறாய் என்று வரிசையா ஆழ்வார் பாடுகிறார். இதெல்லாம் ஆழ்வார் தன்னுடைய கிளிக்கு சொல்லி கொடுக்கிறாளாம். சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்ன, துணைமலமேர் துளிசோரச் சோறுகன்னாலே. ஆழ்வாருக்கு ரொம்ப மயக்கமா வருது. இவரால் மேல பாட முடியவில்லை. தன்னுடைய கிளிக்கு சொல்லி கொடுத்து, இதை போல பகவானுடைய நாமங்களை எல்லாம் நீ பாடு, அப்பவாவது எனக்கு உயிர் தரிக்கிறதா என்று பார்ப்போம் என்று சொல்லி திருமங்கை ஆழ்வார் சாய்ந்தாராம். அப்படி இந்த பாசுரத்திலும் பல்லாண்டு பாடுகிறார். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பாடுறார். நேசத்தால் அன்றுலகை நீர்வார்க்க வைத்தளந்த, வாசத்தால் என் தலைமேல் வைத்திலையேல், நாசத்தால் பாரகத்துள் அன்றினான் பாழ்நரகில் வீழ்ந்தென்கொல், ஊரகத்துள் நின்றாய் உரை. ஊரகப் பெருமானை, ஊரகத்தில் திருவிக்கிரமனாக இருந்தாயே, நீ உன் திருவடிகளை என் தலையில் வைக்க மாட்டாய் என்றால் அப்ப நான் இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன பயன்? நான் நரகத்துக்கே போயிடுவேனே. பூலோகத்தில் இருந்தா உன் திருவடி ஒருவேளை தலையில் படுமோ என்று ஆவலோடு காத்திருக்கிறேன். நீ வைக்க மாட்டாய் என்றால் இந்த பாருலகத்துல நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? இதை விட நரகத்துக்கே சென்று விடலாம் என்று அவரும் இந்த பெருமானை திருவிக்கிரமனை அனுபவிக்கிறார். இப்படி ஆச்சரியமான திவ்யதேசம். ஆழ்வார்களால் அனுபவிக்கப்பட்ட பெருமான் தானே திருவிக்கிரமனாகவும் தானே தொண்டு செய்யும் ஆதிசேஷனாகவும் காட்சி அளிக்கிறார். அவர்களையும் சேவித்துக் கொண்டோம். இன்னும் இந்த கோவிலுக்கு பெரிய சிறப்பு இருக்கு. இன்னும் அதை அடியேன் சொல்லவே இல்லை. இந்த திவ்யதேசத்துக்குள்ள இன்னும் 3 பெருமாள் இருக்கா என்ன என்பதை அடுத்த பகுதிகளில் பார்ப்போம்.